அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று வந்து கூப்பிடுகிறவங்க யாருன்னு கேட்டா சாதாரணமான ஆட்கள் கிடையாது, சாதாரண ஊழியர்களும் அல்ல. 3 பெரிய வரம் பெற்றவர்கள். வரங்களிலே மிக பிரதானமான பெரிய வரம் தீர்க்க தரிசன வரம், பிசாசுகளை விரட்டுவது, அற்புதங்களை செய்கிற சக்தி என்று அந்த 9 வரங்களிலே பிரதானமான வரம் பெற்ற பெரிய வரம் பெற்ற பெரிய ஊழியர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன். இப்ப இவங்களை வந்து பரலோகத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தம் செய்யல, இவர்கள் தங்கள் சுய சித்தம் செய்தவர்கள். தங்கள் சுய சித்தத்தை செய்த இவர்கள் எத்தனை அற்புதம் செய்திருந்தாலும், அடையாளங்களை நடப்பித்து மிகப்பெரிய மனிதர்களா இருந்தாலும், பிதாவின் சித்தம் செய்யாம தங்கள் சொந்த சித்தம் செய்த இவர்களுக்கு பரலோகத்தை பூட்டி போட்டார் கர்த்தர். அப்படின்னா இந்த சுய சித்தம் எத்தனை பெரிய பாவம், எத்தனை பெரிய ஆபத்து பாரு. நமது திட்டம், நமது ஆசை, நமது விருப்பம் தேவனுக்கு பிரியமா இருக்குதோ இல்லையோ அதை குறிச்சு கவலை கிடையாது. வேத வசனம் என்ன சொல்கிறது அது எனக்கு கவலை இல்லை. தேவ மனிதர்கள் இப்படி நடந்திருக்கிறார்களா அது எனக்கு கவலை இல்லை. என் ஆசை நிறைவேறணும், என் திட்டம் நிறைவேறணும் என்று நினைத்து செயல்படுகிற மனிதர்கள் தான் சுய சித்தம் உள்ளவர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் தான் தேவ சித்தம் செய்கிறவர்கள். அந்த குடும்பத்தில் நல்ல சமாதானம் இருக்கு. அதனால கல்யாண காரியமா, அது மேற்படிப்பா, வெளிநாடா, எதுவா இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஆக சரினா சரி, சரியில்லைனா சரியில்லை, தள்ளுனா தள்ளிடணும், அதுதான் தேவ சித்தம். ஆகவே இந்த சுய சித்தம் ரொம்ப ஆபத்து. அதனால கர்த்தர் என்ன சொல்றான்னு கேளுங்க, வசனத்தை வாசிங்க, அவர் சித்தம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதன்படி வாழுங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.